ஏழுதான் ஒருத்தர் பின்னாடி உட்காந்து சொல்லவே இல்லாம வந்துருக்காங்க பாருங்க. தெரியலையா? ஹலோ வீரர்களே, பொறுமையாக இப்போது உங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அமைதியாக மிக விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய இந்த வீரர்களுக்கான தமிழ் வீரருக்கான இந்த கபடி விழாவிலே மிக சிறப்பாக ஆடி உங்களுடைய திறமைகளை நட்பு முறையிலே காட்ட வேண்டும். அதுதான் இங்கே நடக்கக்கூடிய நமது சகோதரத்துவத்துக்கு ஒரு நல்ல அறிகுறி. அனைவரும் நடுவர்களுடைய தீர்ப்பிற்கு கேட்டு நீங்கள் ஆகா வேகமாக ஓடுகிறார், வேகமாக ஆகா இங்கே 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 வந்து விட்டார். இப்பொழுது மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சண்டி வீரன் சஞ்சய் சி, இந்த இரு வீரர்களும் மிக அருமையாக இரு வீரர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இரு வீரர்களும் தாய்நாடு தமிழ்நாடாக இருந்தாலும் இந்த மலேசியாவிலே இவர்கள் இப்பொழுது மண்ணின் மைந்தர்கள். மிக அருமையாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்திய நிறுவனத்திற்கு இந்த தொலைத்தொடர்பு நமக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு குறைந்த செலவுல இப்ப தீபாவளி டயத்துல பாத்தீங்கன்னா 30 வெள்ளி போட்டா 10 வெள்ளி போட்டாங்க, நமக்குலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிறுவனம். நம்ம எல்லாம் விளம்பரம் பாக்குறோம், டிவி பாக்குறோம், எல்லாம் நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும். என்ன பண்ணுங்க, உங்களை கட்டணம் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஆகா அருமையாக காலை தூக்கி வேண்டாம், கோபம் வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தங்கள் வேண்டாம், பொறுமையாக ஆடுங்கள். இவர் வேற குறுக்க வர்றாரு. ஆஹா ஒரு ஆரவாரமாக இருக்கிறது. என்ன குறுகிய காலத்திலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். குறுகிய காலத்திலே இந்த திட்டம் வகுத்ததனால்தான் இந்த அளவிற்கு செய்ய முடிந்தது. அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த நிறுவனம் நடக்கக்கூடிய சாத்தியத்தை உங்களுக்காக அளிப்பார்கள். இவரு நம்மள்ட்ட குறுக்க கொடுக்கிறது. மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரையிறுதி போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் இடத்திலே
வர முடியும், ஃபைனலுக்கு போக முடியும். இதில் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு சென்ற பிறகுதான் அப்படியே தள்ளி விட்டார். என்ன நடந்தது என்று தெரியவில்லை, நடுவருக்கு தான் தெரியும். மிக அருமையான விளையாட்டு, வீர விளையாட்டு, இந்த கபடி விளையாட்டு வீர விளையாட்டு. எல்லோரும் அமைதி காத்து இந்த மாதிரி இந்த கூட்டத்தை வந்து எல்லாரும் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. நடுவர் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றாரோ அதை எல்லோரும் அனுசரித்து நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் இங்கு வேண்டாதவர்கள் இல்லை, எல்லோரும் அடிக்க முடியுமா, அனுப்ப முடியுமா முடியும். அப்புறமா அங்க சாயங்காலம் போடுவாங்க செய்து அந்த கபடி விழாவை தொலைத்தொலைவு நிறுவனம் நடத்துகின்ற நிறுவனத்திற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும். அன்பார்ந்த வீரர்களே, மிக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிக வீரர்களுமே ரொம்ப வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அரையிறுதி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகா, நடுவர்களுக்குத்தான் முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. இது அரையிறுதி ஆட்டம். கொஞ்சம் பொறுமையாக நட்பு முறையிலே ஆட வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதுவும் எல்லோரும் அமைதியாக, எல்லோரும் நம்மளுடைய நட்பு முறையிலே ஆட வேண்டும். தயவு செய்து யாரும் நம்முடைய வீர சகாசங்களை இங்கே காட்ட வேண்டாம். அமைதியாக எல்லோரும் பொறுமையோடு நட்போடு ஆடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முருகனை ஒரு ஓ போடுங்க. அவரை தூக்கி விடுங்கள். தூக்கி விட்டு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். வீரர் மிக வேகமாக விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு காலுக்கு இனிமையான ஒரு பாடல். நீ இருக்கிய இவ்வளோ சாங்க
வேண்டாம் மாத்துக்கமா. இங்க ஏற்கனவே தலைவலிக்குது, இது வேறையா? எதுக்கு டைம் மட்டும் எதுவும் கேட்குறாங்க? தண்ணி குடிக்கிறதுக்கா? இதுமே தண்ணி ஊற்றல, பெயிண்ட் அடிக்கிறது கருப்பா இருக்கிறாங்க. இது உட்கார்றது தண்ணி கொடுக்க போறேன். பரவாயில்லையா? நல்லா மாஸ்டர் கறக்கு மாஸ்டரு எல்லாத்தையும் ஆடுறா. நாளைக்கு ஓட்டு காமிச்சு கேட்டா இந்த குடி குடிக்கிறோம். Hey! வருங்களா டைரக்டரு தலைவர் எடுக்க வேண்டிய படம் சிபிராஜ் வச்சுதான் நினைக்கிறேன். ஹீரோவே கிடைக்கல, ஹீரோவே கிடைக்கல, சிபிராஜ் தான். அவனுக்கு ஓட தெரியாம ஓடுறான். அவனே ஹீரோ மாதிரி தானே இல்ல பாருங்க, மூஞ்சில ஒரு ஒளி தெரியல. ஆமா பாருங்க, ஒளி தெரியுதானே? உங்களுக்கு தெரியுதானே? பெரிய ஹீரோ நாளைக்கு பிடிச்சி வச்சிருவோம். இங்க இருக்க வேண்டிய தெரியுமா? ஐயோ மேலத்துல பாரு லட்டு தெரியுதா பாரு, என்ன ரெண்டு